வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு, அவர் கையை பிடிச்சு தூக்கி விட்டாராம், அவ எழும்பினாலாம். எழும்பி நேரா போய் பல பொறுப்புகளை எடுத்து செஞ்சு பணிவிடை செய்யக்கூடிய இடத்துக்கு வந்தாராம். ஆமென். கர்த்தர் ஊழியத்தை தொடங்கின உடனே வேகமா பேதுரு வீட்டுக்கு போறாரு. சொல்லுங்க, எங்க போறாரு? பேதுரு வீட்டுக்கு போறாரு. ஆமா, வீட்டுல அப்படியே வரிசையா சொல்லிட்டு இருக்காங்க, இவங்க எங்க மனைவி பிரைஸ் தி லார்ட், இவங்க என் தம்பி வைஃப் பிரைஸ் தி லார்ட் அப்படியே சொல்லிட்டு இருக்கும்போது, எங்க உங்க அம்மா? அவங்க சிக்கா இருக்கிறாங்க. என்ன இருக்காங்க? சிக்கா இருக்கிறாங்க. ஜீசஸ் சொல்றாரு, என்ன சிக்கா இருக்கிறாங்களா? எப்படி அவங்க சிக்கா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி வேகமா போய் கர்த்தர் என்ன பண்றாரு, பேதுரோட மாமியாரோட கையை பிடிச்சு என்ன பண்றாரு, தூக்கி விடுகிறார். வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு, அவர் கையை பிடிச்சு தூக்கி விட்டாராம், அவ எழும்பினாலாம். எழும்பி நேரா போய் பல பொறுப்புகளை எடுத்து செஞ்சு பணிவிடை செய்யக்கூடிய இடத்துக்கு வந்தாராம். ஆமென். உங்க வீட்டுல உங்களோட இன்லாஸ கர்த்தர் தொடுவார். சொல்லுங்க, என் இன்லாஸ கர்த்தரால தொட முடியும். ஆமென். வேதத்துல மத்தேயுல 8ஆம் அதிகாரத்துல, மார்க்ல 1ஆம் அதிகாரத்துல, லூக்கால 4ஆம் அதிகாரத்துல எல்லாம் இந்த காரியங்கள் விவரமாய் சொல்லப்பட்டிருக்கு. எது? கர்த்தர் அவங்க மாமியார தொட்டத, அவங்க மாமியார ஆசீர்வதிச்சத வேதத்துல எழுதப்பட்டு இருக்கிறது. ஆமென். ஆமா, வேதத்துல நீங்க தொடர்ந்து உள்ள போய் பாத்தீங்கன்னா, மாமியார மாத்திரம் இல்ல, அவங்க ஒருத்தரோட வீட்டுல இருக்க வேலைக்காரங்களை முதற்கொண்டு கர்த்தர் தொடுறாரு. ஆமென். ஆமா, சொல்லுங்க, பெரிய ஆட்களை மாத்திரம் இல்ல, மரியாதைக்குரியவங்க மாத்திரம் இல்ல, வீட்டிலே கனவீனமா இருக்கிற எல்லா அடிமைத்தனத்துக்கும் அடையாளமா இருக்கிற வேலைக்காரர்களை முதற்கொண்டு கர்த்தர் என்ன பண்றாரு, தொடுகிறார். சொல்லுங்க, குடும்பத்துல ஒருத்தரையும் விடுறதில்ல, அவரு எல்லாரும் சுகமா இருக்கிறத கர்த்தர் என்ன பண்ணுகிறார், விரும்புகிறார். ஆமென். பேதுரு நிமித்தம் அவங்க மாமியாரை தொட்ட கர்த்தர் ஒரு 100க்கு அதிபதி நிமித்தம் என்ன பண்றாரு, ஒரு வேலைக்காரனை தொட்டு என்ன பண்றாரு, ஆசீர்வதிக்கிறார். ஆமென். ஆமா, மத்தேயு 8ஆம் அதிகாரத்துல நீங்க 5 to 13, லூக்கா 7 1-10 வரை நீங்க வாசிச்சீங்கன்னா அங்க எழுதப்பட்டிருக்கு, 100க்கு அதிபதியின் விசுவாசம் அவனுடைய வேலைக்காரனை ஆசீர்வதித்தது. மொத்தத்துல கல்வாரி சிலுவை சாபங்கள், மாமியாரோ வேலைக்காரனோ, கல்வாரி சிலுவை எல்லாரும் சுகமாவாங்க. சாபங்கள் உடைந்ததையா, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள், சுகவாழ்வு எல்லாருக்கும் வரும். பிள்ளைக்கு கிடைத்ததையா, குடும்பத்துல ஒருத்தர் விடாம கர்த்தர் சுகப்படுத்துவார். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என் நிமித்தம் என் வீட்டாரெல்லாம் ரட்சிப்ப பாப்பாங்க. பிள்ளைக்கு கிடைத்ததையா, நன்றி 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 நன்றி. சொல்லுங்க, என் விசுவாசத்தினால என் வீட்டில் இருக்கிற மாமியார் முதற்கொண்டு வேலைக்காரி முதற்கொண்டு எல்லாரையும் கர்த்தர் தொட்டு ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆமா, பெருசு என்றாலும் சிறுசு என்றாலும் அவரோட கை வேலை நிச்சயமா என்ன பண்ணும், ஆசீர்வாதமா தான் இருக்கும். ஆமென். ஆமா, எல்லாரையும் தொடுவார். சொல்லுங்க, எல்லாரையும் தொடுவார். கனவானா இருந்தாலும் சரி, கனவீனமானா இருந்தாலும் சரி, எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென்.